மக்கள் கூட்டமைப்பை முன்னிலையில் நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் ஆஞ்சிநாதன் அவர்களே, அண்ணன் ஹென்றி விஜயன் அவர்களே, தோழர் கீதா பாண்டியன் அவர்களே, இங்கே குழுவில் தலைவர் பெருமக்களே, அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த மாநாடு ஒரு காலத்தினால் சிறந்த நன்றி. இந்த மாநாட்டு குழுவினரை, தலைவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். அனைத்து தமிழர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். தோழர் வேல்முருகன் அவர்களும் தோழர் உச்சிக்குமரன் அவர்களுக்கு வர முடியாத காரணத்தால் நான் கலந்து கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. பார்ப்பனிய பாசிஸ்டுகள் இந்தியாவை செங்குத்தாக பிளந்து சிறுபான்மையினரை, குறிப்பாக இஸ்லாமியர்களை அச்சுறுத்தி, நாம் இந்துக்கள், அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பிளந்து இந்த நாட்டின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை இந்த நாட்டிலிருந்து புறக்கணிப்பது எப்படி, அச்சுறுத்துவது எப்படி என்று திட்டமிட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆயுதம் வரலாறு. மத வெறியையும் வரலாற்றையும் சமமாக கலந்து ஒரு இதிகாச நாயகனை வரலாற்று நாயகனாக சித்தரித்து, வரலாறுக்கும் இதிகாசத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் புறந்தள்ளி மறைத்து மறுத்து ஒரு மத வெறியை உண்டாக்கி இந்த நாட்டை பிளவுபடுத்துவது. இந்த பார்ப்பனிய பாசிஸ்டுகள் அதிகாரத்துக்கு வருவதற்கு பாபர் மசூதி பிரச்சனையை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்திய வரலாறு என்பது இந்தியா ஒரே நாடு அல்ல. அதே போல இந்தியாவுடைய வரலாறும் ஒரே வரலாறு அல்ல. தமிழர்களுடைய வரலாறு வேறு, காஷ்மீர்களுடைய வரலாறு வேறு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே கன்னியாகுமரி மாவட்டத்தின் வரலாறு வேறு, மதுரை மாவட்டத்தின் வரலாறு வேறு. இப்படி நுண்பங்களும் சிக்கல்களும் நிறைந்த இந்திய வரலாற்றை ஒரு ஒற்றை கருத்துரைப்பை, ஒரு ஒற்றை கதையாடலில் சுருக்குவது, மாபெரும் குழப்பங்களும் சிக்கல்களும் இருந்த இந்திய வரலாற்றை அயோத்தியா என்கிற ஒரு ஊருக்குள் சுருக்கி, அந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துக்குள் குறுக்கி, அந்த கட்டிடத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிலைக்குள் அதை இன்னும் சுருக்கி, இதிகாசத்தையும் வரலாற்றையும் பின்னி பிணைந்து மக்கள் மத்தியிலே, மனங்களிலே ஒரு மத வெறியை உருவாக்கித்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அதே உத்தியை தொடர்ந்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை அச்சுறுத்த பார்த்தார்கள். இஸ்லாமிய சகோதரிகளுடைய அருமையான நேர்த்தியான தலைமையில் அந்த திட்டம், சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது. அடுத்தது பொது சிவில் சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதையும் இஸ்லாமியர்கள் மிகவும் பக்குவமாக கையாண்டு முறியடித்தார்கள். இப்போது வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த மதவெறி, வரலாறு இரண்டையும் கலந்து இப்போது இவர்கள் ஆடுகின்ற இந்த சதுராட்டம். மதுராவிலே இருக்கிற ஷாஹி ஈத்கா, கிருஷ்ண ஜென்மஸ்தான் என்கிற கோவில் இடித்து கட்டப்பட்டது. வாரணாசியிலே இருக்கிற கியான்வாபி மசூதி, காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடித்து கட்டப்பட்டது. தாஜ்மஹால் உண்மையிலேயே தாஜ்மஹால் அல்ல, அது தேஜோ மஹாலயா என்கிற ஒரு சிவன் கோவில் இருந்த இடம். குதுப் மினார், விஷ்ணு துவாஜா என்கிற ஒரு இந்து கோவில் இருந்த இடம் என்று நாடு முழுக்க 3000 பள்ளிவாசல்களை இவர்கள் அடையாளப்படுத்தி அத்தனை இடங்களிலும் இந்து கோவில்கள் இருந்தன என்று கதையாடலை கொண்டு வந்து நாட்டை பிளவுபடுத்துகிற சதி திட்டம் இவர்களுடையது. அதன் அங்கமாகத்தான் ஆட்டை கழித்து மாட்டை கழித்து மனிதர்களை கழித்த கதை போல இங்கே தமிழ்நாட்டிற்குள்ளே வந்திருக்கிறார்கள். அது நடக்காது என்று இங்கே மதுரை வாழ் மக்கள் அருமையாக அடித்து விரட்டி இருக்கிறீர்கள். இவர்கள் இப்போது ஒளிந்து போக மாட்டார்கள். நாம் விழிப்புடன் தொடர்ந்து இயங்கியாக வேண்டும். இந்த மாநாடு அற்புதமான ஒரு நல்ல துவக்கம். அன்னை வேளாங்கண்ணி கோவிலை வேலங்கண்ணி என்ற ஒரு புதிய கதையை சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு புது
சுயமரியாதையை சொல்லி நம்முடைய குடிமை சமூகத்தை பிரித்தாழ்வது இவர்களுடைய திட்டம். நிச்சயமாக தமிழ் மண்ணிலே இந்த அற்பர்களுடைய சதித்திட்டம் எடுபடாது. இந்த மாநாட்டை பார்த்த பிறகாவது இவர்கள் மனம் மாறி அங்கே போய்விட வேண்டும், இங்கே நிற்கக்கூடாது என்று உங்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.